சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேட்குறேன், நீ என்ன எங்கள் மாமியா வீட்டு விருந்து கடை வந்த விசாரணைக்கு வந்திருக்க, மேலே விளக்கு போடுறேன்னு போட்டிருக்கணுமே. நீ சும்மா போன ஓன எடுத்து வேட்டியில் விடுற மாதிரி ரஜினிகாந்த் எல்லாம் கிண்டல் பண்ணா நம்மளே விட மாட்டோம். இல்ல அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? இல்ல சார், இப்ப விஜய் அவர்கள் ஏன் இதை கண்டிக்கலன்ற, இதை கண்டிக்கணும் இல்லையா? அதை ரசிக்கிறாரான்ற, ரஜினிகாந்தை இகழ்வதை, ரஜினிகாந்தை பற்றி தவறாக பேசுவதை விஜய் உள்ள வந்து ரசிக்கிறாரா, கொண்டாடுறாரா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எல்லாத்தையுமே ரசிப்பாரு, ரசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அது ஒரு அருவருப்பான மனநிலை இல்லையா? அறுவறுப்பான மனநிலை. இப்போ யாரும் விஜய்க்கு நல்ல மனநிலை இருக்காருன்னு சொல்லவே இல்லையே. விஜய் அப்நார்மல் தான் நான் பேசிட்டு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. விஜய் குழப்பத்தில் இருக்காருங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ கொண்டு வச்சு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு புடியை பிடிச்சாங்களா, காதை திருவி கழிச்சிட்டு போனாங்க டெல்லிக்கு. என்டிஏ கூட்டணியில் போய் 80 சீட்டு வேணுங்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல, பழனிசாமினா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், பழனிச்சாமி பழனிசாமி நினைச்சேன் என்னைய. என் சிரிப்புக்கு பின்னாடி பல பேரோட அழுகை இருக்கிறது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சாதாரண இடம் போடுறாங்க, அரசியல் பயங்கரமான டெக்னிக்கலான ஆளு. இன்னைக்கு வந்து டக்குன்னு ஆதவர்ஜனுக்கு எதிராக போட்டதுல அவர் முதல் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.